ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போன vlog, டூர் vlog தான் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து போர் அடிக்காதுன்னு நம்புகிறேன். இதில் நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அத்தையோட மாமாவோட அக்கா பொண்ணு வீடு. நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வந்துட்டு அங்கேயே வந்து நிறைய கூட்டம் வந்ததால் நம்ம அந்த இடத்துல தூங்க முடியாது. ஸோ அதனால் அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகி யார் யார் சொந்தக்காரங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட அக்கா பொண்ணு வீடு. அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு, ஏன்னா எப்படின்னாலும் காலையில் திரும்ப அங்கே வந்து சாமி கும்பிடணும், வீட்டில் சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க. அதனால் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்புறதுக்கு மதியத்துக்கு மேலே ஆகிடும் அப்படின்னாங்க. ஏற்கனவே ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு வந்த இடங்கள் வேறு, போயிட்டுருக்க இடங்கள் வேறு. ஸோ அதனால் வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆனதால் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு முறுக்கிட்டு இருந்தோம். நம்ம வீட்டில் வந்து வாஷிங் மிஷினில் ஸ்பின் வச்சு விட்ருவோம், அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும், போட்டு உடனே எடுத்துடலாம். இங்கே வந்து எப்படியோ வெயிலுக்கு வந்துட்டு சொட்ட போட்டாலுமே கொஞ்சம் டைம் ஆகுன்றதால நல்லா முறுக்கிற அளவுக்கு முறுக்கிட்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட அங்கே கிளம்பிட்டோம். சாமி கும்பிட அங்கே கிளம்பும்போது அந்த அக்கா வீட்டுக்கு தான் கிளம்பணும். அங்கே கிளம்பும்போது வந்துட்டு அவருக்கு பிடிச்சது வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சாமி ரெடி ஆகிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப டீப் ஆகிட்டா. ஸோ இவ பேர் வந்துட்டு காவியா. இவரோட அத்தை பொண்ணோட பொண்ணு. அவள் வந்து காலேஜ் போகிறா. செம்ம டேலண்ட்டு. நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. சாரீ ப்ளீட்டிங்கு, அதுக்கப்புறம் மெஹந்தி வைக்கிறது, ஹேர் ஸ்டைலு, மேக்கப்பு, இந்த மாதிரி நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவளே விரும்பி பண்ணிகிட்ருக்கா. ஸோ மெஹந்தி நான் வந்து நல்லா போடுவேன், உங்களுக்கு போட்டு விடுவா அப்படின்னா, எதுக்கு வந்திருக்கோம் மெஹந்தி போட்டால் ஏதாவது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பரவாயில்ல ஒன்றும் இல்லை போடுங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாதான் சரி போட்டுப்போம் அப்படின்னு செம்ம அழகாக போட ஆரம்பிச்சிட்டா. டிசைன்லாம் எதுவுமே பார்க்கல. இது எல்லாமே போட்டது பார்த்திங்கன்னா அவளுடைய ஓன் டிசைன். அந்த என்ன மெத்தடோ அதை ஞாபகம் வச்சுட்டு ஓன் டிசைன் போட்டுட்டு இருந்தா. இது ரொம்ப நாளாக போட்டுட்ருக்காள். எல்லாருக்கும் எனக்கு போனாலும் ரொம்ப விருப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையிலையும் போட்டுக்கோங்க அப்படின்னா, வேணாம் எனக்கு ஒரு கை போதும். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி அன்னீசியாக இருந்தது. சாமி கும்பிட வந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவங்களே வந்துட்டு கையிலையும் போட்டுக்கோ கால்லையும் போட்டுக்கோன்றாங்க. இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஐயோ வேணாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவள் ஆசையாக போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஒரு கையில் போட்டேன். ஒரு மணி நேரம் தான் டக்குன்னு காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். அது நெக்ஸ்ட் டே எனக்கு இது வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே என்ன ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். செகண்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகும். தேர்ட் டே வந்து ரொம்ப டார்க் ஆகும். பின்னாடி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே பின்னாடி போட்டால் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஊருக்கு வந்து ஒரு 2 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் குட்டீஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா சரி கடைக்கு போயிடலாம், சும்மா ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு. வெயில் அங்கே சுத்தமாக முடியலை. இங்கேக்கு அங்கே பரவாயில்ல, ஆனாலுமே அங்கே வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. சரி அதனால் குழந்தைங்களோட போய்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நேராக இங்கே மாதிரி கிடையவே கிடையாது. சென்னை மாதிரி அங்கே வந்து தடுக்கி விழுந்தாலும் கடை கிடையாது. கொஞ்சம் தள்ளி தான் போக வேண்டியதாக இருக்குது ஏதாவது ஒன்று வாங்கணும் செய்யணும் அப்படின்னாலுமே. அதனால் கொஞ்சம் தள்ளி வந்து டீயும் ஹார்லிக்ஸு டீ கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஷாப்புக்கு தான் வந்தோம். அங்கேருந்து இங்கே வரவே ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும், 5 நிமிஷம் ஆயிருக்கும். அங்கே வந்து எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுக்கு நாங்கள் போனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரே தண்ணி, ஜூஸு, பன்னீர் சோடா இந்த மாதிரியே நிறைய குடிச்சிட்டே இருந்தோம். எனக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாலும் வச்சிங்களேன் வாய் நல்லா பொங்கிடும், அவ்வளோ ஹீட் ஆகிடும். அதனால் இந்த வாட்டி விடக்கூடாதுன்ட்டு எந்தெந்த வீட்டில் தங்குறோம் அந்தந்த வீட்டிலலாம் வெந்தயம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் உடம்பை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஹீட் பாடி, எப்படி போனால் இன்னும் ரொம்ப ஹீட் ஆயிரும். அதனால் சரின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியாக வைக்கிறதுக்காக அப்பப்போ வெந்தயம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். இன்னொரு பயம், வெந்தயம் வேறு சாப்பிட்டு ஜுரங்கிற வந்துடுமோ, அந்தளவுக்கு எனக்கு டக்குன்னு ஜுரம் வராது. ஏன்னா ரொம்ப ஹீட் பாடின்றதால கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இருந்தாலுமே வந்துட்டு பசங்களுக்குமே நான் எங்கெங்கே இருக்கணும் அங்கெல்லாம் வெந்தயம் சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இளநீ குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்ம போகிற ட்ரிப்பில் வந்து என்ஜாய் பண்ணுறது ஒன்று, அதுக்கு உடம்பு நமக்கு தேவை. கொஞ்சம் தெம்பாக இல்லைன்னு வச்சுங்களேன் விலைக்காகாது. ஸோ நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். இந்த இடத்துக்கு நான் போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நான் எக்ஸைட்டாக இருந்தேன் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பார்த்ததுக்கப்புறம் என்னால் வந்துட்டு கால் தரையில் நிற்கல அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் போனது வந்து ஈஷா டெம்பிள். எனக்கு இவரை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா நான் வீடியோலலாம் பார்த்துருக்கேன். நார்மலாகவே சிவன் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இவரை வந்து நேரடியாக பார்க்கணுன்னும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒன்று, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்ப நைட் ஆகிடுச்சு. அப்போ தான் சொன்னாங்க பகலில் விட நைட்டில் வந்து ஒரு ஷோ போடுவாங்க ஈவினிங் 7 o'clock. அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அதை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிறோம் அப்போ தான் உள்ளே நுழையிறோம், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அது வரைக்கும் வந்துட்டு இந்த கலர்ல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா நெறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் மேல நெறைய லைட்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து இவர் வந்து ஆதியோகி. ஆ ஆதியோகி ஸ்டார்ட்டிங்லேருந்து சிவனோட அண்டம் அந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்லுவாங்கள்ல. ஸோ அது சிவன் பாதி, பார்வதி பாதி இந்த மாரி வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிஜமாலுமே செம்ம அழகா இருந்துச்சு. நாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோன்னா, போய் அங்க உட்காந்து பார்த்துருப்போம். ஆனா, அங்க உட்காந்தவங்களே எல்லாருமே எவ்வளோ லைட் இது பண்ணி எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தூரத்தில கொஞ்சம் மழை பெய்யாத இடத்துல கூட நின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்தாங்க. நாங்க வந்துட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கேருந்து உங்கள பார்க்க வந்திருக்கு, என்ன மழைய வர வைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் தான் மழை பெஞ்சிருக்கும். 2 நிமிஷம் கூட கிடையாது. ஒரு 1 நிமிஷம் பெஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான தரிசனம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நான் இங்க போவேன்ட்டு. எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண விதம், அந்த ஒவ்வொரு லைட்டுக்கு ஏத்த மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த மியூசிக்கு எல்லாமே செமையா இருந்துச்சு. அ நீங்க ஈஷா டெம்பிள் போறீங்கன்னா, ஒரு நாள் எடுத்துக்கோங்க. பகல்ல வந்து அவர வந்துட்டு கண்குளிர பார்த்து வேண்டிட்டு, நைட்டு வந்து ஒரு 7:00 7 to 7:30 முடிஞ்சிருது. 7:00 7 to 7:15க்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல. 7:00லேருந்து 8:00க்குள்ள நீங்க எப்படி போனாலும் 7:00 அங்க இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அங்க போய் ஃப்ரண்ட்ல உட்காந்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நாங்க இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தோம். அவர் எங்கள அங்கேருந்து வீடியோ எடுத்திருந்தார். எவ்வளோ தூரத்தில இருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே ஷோ முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. நாங்க கிட்ட போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போறதில்லன்னு நம்பி நாங்க போனோம். ஆனா என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் காலையில கோவை குற்றாலம் பக்கத்தில தான் இவர் இருக்காரு. அதனால அது கோவை குற்றாலம் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு மறுபடியும் இவர வந்து பகல்ல ஒரு வாட்டி பார்த்து, சாமிய கும்பிட்டுட்டு மனசார நின்னு ஃபுல்லா ரசிச்சுட்டு தான் நான் வந்தேன். அவ்வளோ அழகா இருந்தது. அதேபோல வந்து இவரோட சிலை வந்துட்டு இதுன்னு நெனச்சேன் நான். சிமெண்ட்ல செஞ்சிருக்காங்கன்னு நெனச்சோம். சிமெண்ட் கிடையாதாம். இது ஆக்சுவலா ஸ்டீலு. அங்க இருந்தவங்க சொன்னாங்க. அந்த செக்யூரிட்டி அவங்க சொன்னாங்க. அதேபோல இங்க வந்துட்டு நெறைய பார்க்குற சாமி அந்த சிவன சுத்தியே நெறைய ஒரு 5 இடம் சொன்னாங்க. அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் நீங்க பகல்ல வந்து பாருங்க அப்டின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 8:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிருவாங்களாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோனே இவர் என்ன சொன்னார், வெள்ளியங்கிரிக்கு நான் ஒரு வாட்டி போனால, இவர் ஒரு வாட்டி வெள்ளியங்கிரி போய் மலை ஏறிட்டு வந்தாங்க. அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அப்படின்னாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா, அவங்க அப்பாவும், மாமா, அத்தை 2 பேருமே வந்துட்டு, இப்பயா கண்டிப்பா போயாகணுமா? ஏன்னா அதுக்கப்புறம் போய் தங்கிட்டு ஏன்னா தொடர்ந்து இவர் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. திரும்ப அடுத்த நாளும் நம்ம ட்ராவல் பண்ணணும்னும் போது யோசிச்சு பார்த்தோம். பரவாயில்ல ஓட்டுறது நான் தானே வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனாரு. ஸோ வெள்ளியங்கிரி ஆண்டவர். கோவிலாம் முடியாச்சு. என்னன்னா, இந்த சமயத்தில வந்துட்டு மழை பெஞ்சதாலயும், கொஞ்சம் சரிவு இருக்கிறதாலயும், புலிகள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதாலயும், இது ஸ்டாப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். 3:00 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் 3:00 தான் மலை ஏறுவாங்க. அதுவரைக்கும் அங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருக்காங்க. நாங்க போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அங்கேயே நின்னு சாமிய கும்பிட்டுட்டு, இவர் எந்த பக்கம் பாதை இருக்கு, எந்த பக்கம் போகணும், கம்பெல்லாம் எங்கேருந்து எடுப்போம், நாங்கலாம் எங்கே வந்து உட்காந்து, எங்கே சாப்பிட்டோம், எங்கே நின்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா காட்டிட்டு இருந்தாரு. அதுக்கு மேல போகுது பார்த்தீங்களா ஸ்டெப்ஸு, அது மேல தான் அவங்க ஏறி போவாங்க. சைடில் வந்துட்டு கீழே குச்சிலாம் இருந்துச்சு. அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும். சரி அங்கே சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேண்டிட்டு மேலே வந்தோம். என்னோட முகம் வந்து பார்த்திங்கன்னா மங்கு வந்ததுக்கு அதுக்கும் வெயிலில் போக போக கொஞ்சம் ரொம்பவே டார்க் ஆகிடுச்சு. ஊர்லேருந்து வர்றதுக்குள்ளே வந்து திரும்ப எப்படியாவது சரி பண்ணணும்னு அது ஒரு கவலையாக இருந்துச்சு. அதனால் அப்பப்போ முகத்தை பார்த்துட்டே இருந்தேன். பத்தாததுக்கு அவனுங்க சைடுக்கு வந்து ஒரு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 9:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரூம் எடுத்துடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரிலேஷன் வீடு பக்கத்துலேயே இருக்குது, அங்கேயே போய் நைட் தங்கிடலாம், தங்கிட்டு திரும்ப மார்னிங் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் அடுத்து இருந்து போகிறது பார்த்திங்கன்னா கோவை குற்றாலம். அது எல்லாமே பக்கம் தான், எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதால சரி ஒரு விசிட் அடிச்சிடும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நைட்டு டிஃபனை அங்கேயே முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம போயிட்டு ரிலேஷன் வீட்டில் நமக்காக தங்கலாம், அவங்க வீட்டிலே சாப்பாடெலாம் அதாவது நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக போகணும்னு வச்சிங்களேன், நம்ம இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய செலவுகள் நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டும் நாங்கள் வந்து கான்ஷியஸாக இருந்தோம். ஸோ போகிறவங்களுக்கு போகிற வீட்டில் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய சாப்பாடு அதெல்லாமே நாங்கள் வெளியே பார்த்துக்கிட்டோம். ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துல தோசை யாத குருல 3 தோசை சாப்பிட்டான். அப்புறம் வந்து யாதவே 2 தோசை. யாத எப்பவுமே ஒரு தோசை நிறுத்திடும், அவன்லாம் 2 தோசை சாப்பிட்டான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் ஆகிடுச்சு, ரொம்ப நைட் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி 12 மணிக்கே வந்து நம்ம 8 மணி மாதிரி தான் இருக்கும். அங்கெல்லாம் வந்து 8 மணியே வந்து பார்த்திங்கன்னா 3 மணி 4 மணி ஆயிருக்கும் போல. இன்னும் ஒரு நடமாட்டமும் இருக்க மாட்டான், அப்படி காலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.